வணக்கம் மக்களே. நான் தான் உங்க தனேஷ் குமார். ஸோ என் கூட இருக்கிறது பல ஆண்டுகள் கழிச்சு ஒன்று சேர்ந்துருக்கோம். அது வீடியோவில். ஆமாம், வீடியோவில் ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் சேர்ந்து வருவோம். ஏன்னா நாங்கள் டெய்லி இப்போ பார்த்துட்டு தான் இருக்கிறோம் லீவ் டைம்னால. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ண போகிறோம்னா பேச்சுலர் கிச்சன் செட்டப் பார்த்தாலே ஏதோ வர மாதிரி இருக்கு. அதான் நாங்கள் இப்போ பண்ண போகிறது பேச்சுலர் குக்கிங். சின்ன வயசில் நாங்கள் பேச்சுலர் குக்கிங் ஆரம்பிச்சிட்டோம். பேச்சுலர் இல்லை போட்டேன். நீ பேச்சுலர் இல்லை போகல. ஆமாம், சரி ட்ரைனிங். அதுக்கு ஒரு ட்ரைனிங்காக எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு ட்ரைனிங். ஓகே. ஸோ இப்போ நாங்கள் என்ன சமைக்க போகிறோம்னாக்கா என்னடா சமைக்க போகிறோம் கொண்டு போகலாம். டைப்பர் வச்சுக்காம சோயா மஞ்சூரியன் பேசிக்கான இதுதான். ஸோ அதனால் அதான் சமைக்க போகிறோம். பேசிக் இல்லை, கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கான இதுதான் சமையல் தான். இது இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் அது காமெடியாக சமைக்கலான்னு ஒரு டைம் இருக்கிறோம். ஸோ இது நம்ம தான் இருக்கும். இது இப்படியும் அப்படி தான் இருக்கும். சரி, ஏன் கிளாரிட்டி இப்படி தான் இருக்கும். ஏன்னாக்கா லைட் கொஞ்சம் இதாக இருக்குது. ரிமேட் இருக்கணும். ரிமேட்டில் நம்ம ஹோல்டு இருக்கோம் இல்லை, எல்லாத்தையும் எங்கள் அப்பா வந்துட்டேன். ஸோ மழை இன்றைக்கி செம்ம மழை. ஸோ இந்த மழைனால தான் இன்றைக்கி நாங்கள் சமைக்கலானே இருந்தோம். ஸோ எங்கள் அப்பாக்கார அங்கே தான் நின்றுது. ஸோ மழைனால தான் இன்றைக்கி நாங்கள் சமைக்கலானே பிளானில் இருக்கோம். ஸோ ஃபோன் இப்படி தான் கொஞ்சம் இருக்கும். பிகாஸ் ஏன்னா கொஞ்சம் இப்போ ஓகேயா இப்போ கரெக்டாக இருக்கா. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். சமைக்கும் போது நம்ம ஆரம்பிக்கலாம். ஓகே. ஏன்னா இல்லைனாக்க ஸ்பேஸ் கொஞ்சம் நல்லா பெருசாக கொஸ்டின் பண்ணலாம். கொஞ்சம் கட் பண்ணி போட்டால் கரெக்டாக. ஸோ சி இந்த டைம் இன்னும் நான் இன்டர்வியூ போட்டிருக்க மாட்டேன். ஸோ இன்டர்வியூ பார்த்துவாங்க. பாய். ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு சமைக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இது மீன் மேக்கர் மஞ்சூரியன் தான். சுற்றிட்டே இருப்பேன். எனக்கு அவனிட்டு இருக்கேன். ஏன்னா சமைக்க போகிறது அவன் தான். நான் ஹெல்ப்புக்கு வந்திருக்கேன். வீடியோ எல்லாம் கண்டென்ட் தேவை இல்லைங்க. நான் நிறைய கண்டென்ட் இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குது. கிரிக்கெட் கண்டென்ட் என்ன. ஸோ அப்போ நிறைய பேர் வந்தாங்க கிரிக்கெட் பிளேயர் ஏதாவது கண்டென்ட் எடுத்து போகணும்னு பார்த்தா அதுவும் நிறைய பேர் அவ்வளோவா வரல. பார்த்தீங்கன்னா சரி கேரளா போகணும் அதுக்காக கண்டெக்ட் பண்ணலான்னு பார்த்தா நம்ம ரிலேட்டிவ்ஸ் தான் எல்லாம் இருந்தாங்க. அதனால அம்மா எடுக்கக்கூடாதுன்னுட்டாங்க. ஏதாவது எங்கள் அத்தைலாம் இருந்தாங்கனால எடுக்கக்கூடாதுன்னுட்டாங்க. என்னென்னமோ பிளான் பண்ணோம். அடுத்து இந்த வீடியோ முடிஞ்சு ஏன்னா நாங்கள் ஆன்லைன் கட்டி போகிறது நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நாங்கள் வீடியோ எடுக்கணும். ஏண்டா நான் சின்ன சின்ன கிட்ஸ் எடுத்து நான் போடுவேன். நல்லா பொங்கிட்டு நீங்களும் வந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னாக்கா பொங்குறது காமிக்கானுக்குள்ளே பிளேட்டை போட்டு மூடிட்டாங்க. ஸோ நல்லா பொங்கிட்டே இருக்குது. அங்கே ஸ்பீக்கரில் தான் பாட்டு ஓடிட்டுருக்குது. ஸோ சவுண்டு கம்மியாச்சுன்னா இல்லை காப்பி ரைட் வரதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது. யூஸ் பண்ணால் வராதுன்னு நினைக்கிறேன். அங்கே டேரெக்டாக அப்ளை பண்ணாதான் அப்படி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இருங்க விட்றா அதோ ஒரு பாட்டு எடுத்துக்கிறோம். ப்ரோ நோ வெட்டி போதும் மூடியில். ஏய் போட்ட செம்மையாக இருக்கும்டா. போட நல்ல வைப்போட சமைக்கலாம்டா. எனக்கு இந்த வைப் போதும். அழகாக ஒரு பாட்டு போட்டுருக்கேன்டா. என்ன பாட்டு போட்டுருங்க? கலாட்டா. சரி கலாட்டா முடிஞ்சு அதை போடலாமா? கலாட்டா ஒரே ஒரு பாட்டு. இன்னும் ஒரு பாட்டு அருமாதம். சரி. ஸோ இந்த 2 பாட்டு முடிஞ்சால் நம்ம எல்லாம் ஃபுல்லாக கில்லி வைப்பில் தான் சமைக்க போகிறோம். ஸோ அதான் கில்லி நான் கில்லி ரீரிலீஸ் நான் மட்டும் தனியாக போனேன். ஸோ அதையாவது எடுத்து வீடியோ போகலான்னு பார்த்தா அப்போ டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா நம்ம வைப் பண்ணி ஆகணும். ஸோ அது சில நான் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிங்கனாக்கா நான் அதை ரீல் போட்டிருப்பேன். ஸோ அதை போய் பார்க்கலாம்.
ஸோ மீல் மேக்கர் நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்கன்னாக்கா. இதுதான் வேலை சொன்னீங்கன்னாக்கா அந்த ஃபோனை நான் எங்கேயாவது வச்சுட்டு கண்டிப்பாக சொல்லுவேன் வேலை செய்வேன். நல்லா ஆவி பறக்குது, தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. என் கை சூடு அதிகம் தான் காமிச்சேன். கை சுட்டுருச்சு. கொட்டாண்டா கீழே அது க்ளீனாக தான் இருக்கும். ஸோ இவன் போட்டிருக்குது பார்த்தீங்கன்னா கருங்காலி மாலை. நான் போட்டிருக்குது பார்த்தீங்கன்னா இது ஏதோ மாலை சொல்லுவாங்கடா, பேர் தெரியல. நேற்று கூட எங்கள் அப்பா சொல்லுவாங்க. வெள்ளிங்கிரியில் வாங்கினது. அவன் வெள்ளிங்கிரி கீழே இருக்கிற கோயில். மேலாம் போகிறேன், கீழே இருக்கிற கோயில். லீவு தான், வேறு ஏதாவது லீவ் கிடச்சா. எடுத்து முடிச்சோடனே எனக்கு ஏதாவது வேலை சொல்லுவோம், அது டைமில் பார்க்குறேன். பாய். கொடுத்தா வெங்காயம் கொடுக்கணும். ஸோ பண்ணிடுவோம். பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம் முடிச்சிட்டேன். ஸோ தலைவன் முட்டை வாங்க போயிருக்கான். ஸோ முட்டை வாங்கிட்டானாக்கா இந்த சாரி நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ முட்டை இன்னும் வாங்கிட்டு வரணும். வெங்காயம் உரிச்சதில் கொஞ்சம் கண்ணி எறிய தான் செய்யுது. என்ன பண்ணுறது, ரொம்ப நாள் வீடியோ போச்சு. கண்டென்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் ஒரு கண்டென்ட், நல்ல கண்டென்ட்டாக கிடச்சிது. ஸோ வீடியோ பண்ணிடலான்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ முட்டை வாங்கிட்டு வந்து பார்க்கலாம். ஸோ போய் 2 முட்டை வாங்கிட்டு வந்துட்டான். நான் போய் கால்ஃப்ளவர் மாதிரி வாங்கிட்டு வந்துட்டேன். வெங்காயத்தை வெட்டிட்டுருக்கலாம். ஸோ எல்லாம் ரெடியாக இருக்குது. மீல் மேக்கர், தேவையான மசாலாஸ், இதுவும் சில்லி தூளும் கறி மசாலா, சிக்கன் அதான் கறி மசாலா, சிக்கன் மசாலா, கால்ஃப்ளவர் மாவு, 2 முட்டை, வெங்காயம், தக்காளி. அதில் சாஸ் முடிஞ்சவொடனே சாஸ் கொண்டு வருவோம். ஸோ ரிங் லைட் ஆன் பண்ணலாம். நாங்கள் கில்லி வைப்லேயே பண்ணிகிட்ருக்கோம். சொன்னாவே காப்பி இல்லையா? சரியாக ஜி வைப்பில் பண்ணிகிட்ருக்கோம். சரி, பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ வெங்காயம்லாம் வெட்டி முடிச்சிட்டாங்கக்கா அவன் கண்டினியூ பண்ணேன். ஸோ வெட்டி முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது பண்ணிகிட்ருக்கலாம். மீல் மேக்கரை நல்லா க்ரஷ் பண்ணுறான். இப்போ சில்லி இது ஃபஸ்ட்டு இதில் வந்து இந்த மசாலாலாம் போட்டோன்னே கொஞ்சம் நல்லா மேரினேட் பண்ணணும். ஏன் அது கொஞ்சம் பண்ணி பாரு, நல்லா முறுமுறுன்னு வரும். கொண்டா ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் அப்படியே வைங்க. எங்கே இருக்குது? இங்கேடா. நல்லா கொஞ்சம் மேரினேட் பண்ணி வச்சுட்டு அப்புறமேட்டா நீ நல்லா மேரினேட் பண்ணிட்டு அப்புறமேட்டா நீ இது பண்ணினாக்கா கரெக்டாக நல்லா முறுமுறுன்னு வரும். ஆனால் ஒரு 2 இல்லைனாக்கா 3 நிமிஷம் நல்லா மேரினேட் பண்ண முடியும். ஃபேன் கடியில்
பக்கத்தில் வெங்காயம் இருக்கிறனால கண்ணு கொஞ்சம் எரிஞ்சிட்டு தான் இருக்குது. நான் வெளியே பொறிக்கல. அதான் அதான் அதான். அங்கிள் அங்கிள் மிளகாத்தூள் மட்டும் வந்து எடுத்து தர சொல்கிறான். அங்கிள் எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிடுங்க. பரவாயில்ல இருக்கட்டும் போங்க. மிளகாத்தூள் மட்டும் எடுத்து தர சொன்னோம். உள்ள இன்னும் மிக்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கலாம். ஸோ நல்லா இது பண்ணிட்டோம். இப்போ என்ன போல தானே ஃபோன் நல்லா இருக்கும். இந்த ஸ்பூன் எடுத்து ஸோ வந்து அதுக்கு என்ன இருக்கு தெரிஞ்சது வாங்கிட்டு. சரி இப்போ முட்டையை நல்லா உடைக்க போகிறது அவன் தான். ஏன் அங்கே வச்சுருக்கீங்கன்னாக்கா முட்டையை உடைக்கிற சீன் உங்களுக்கு காணிக்கக்கூடாது. எப்படி போக வேண்டிய யாருக்குமே தெரியும். சரிங்களா? இன்னும் கொஞ்சம் போட்டு போட்டுச்சுன்னா அழகாக வரும். இன்னும் கொஞ்சம் போட்டுட்டு இன்னும் ரெடி அடித்து உடச்சுன்னா அழகாக வரும். வச்சாச்சு. காய்ச்சி போடணும். கன்ஃபார்ம் அடுத்து போடுங்க. கலர் பவுடர் போடுறோம். இந்த இது பத்து போதும் அது கலராக கலர் மாவு போட்டாச்சு. சரி கலர் பவுடர் போட்டாச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தாலும் கலர் பவுடர் போட்டு நீங்கள் சமைக்கலாம். கலர் பவுடர் போடுறதுல காஷ்மீரி மல்லி போடலாம். சில்லி போட்டிங்கன்னா இல்லை கடைக்கு போன நாங்களும் வாங்கிட்டு வரணும். நல்லா ஆர்டிஃபிஷியலாக ஒரு கெமிக்கல் இல்லாமல் நல்லா கலர் வந்தால் நீங்கள் காஷ்மீரி சில்லியே போடலாம். எவ்வளோ சொன்னது கெமிக்கல்? இது கெமிக்கல் இல்லைங்க இருந்தாலும் எதுக்கு கெமிக்கல் தான். கூட கெமிக்கல் சொல்லுங்க. நான் சீல் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிடலாம். இது போட வேண்டியது இல்லை. நல்லா பண்ணிட்டுருக்கோம். அதோட நமக்கு சாக்லேட் சாக்லேட் பிரேக். ஆரஞ்சு ஃப்ளேவர். ஐயா என்ன ஃப்ளேவர் புதுசாக வாங்கிட்டு வரேன். ஜூஸி ஃப்ளேவர். புதுசு வாங்கி முடியும். புதுசு வாங்கி முடியும். எது பிரி போட்டோமா? அடுத்து கான்ஃப்ளவர் மாவு. இங்கே வைக்கிறேன். அதையும் என் கடைசியில் தான். ஸோ இதெல்லாம் இந்த பபிள் காம் சாப்பிட்டுருக்கேன். இந்த நடுவில் ஜெல்லி வச்ச பபிள் காம் இருக்கு. அவங்க நடுவில் ஜெல்லி மாதிரி இருக்கும். கலர் போட்டு போதும். ஸோ கலர் ஓடலாம் வந்து நல்லா நான் மஞ்சள் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு மேரினேஷனுக்கு அப்புறம் நான் அவங்கள அப்போ பார்க்குறேன். பாய். இன்னும் பார்த்தீங்கன்னா பொறிஞ்சிட்டு தான் இருக்குது. இவ்வளோ போட வேண்டியது இருக்குது. இவ்வளோ போட்டிருக்குது. இப்போது இடையில வந்து இது வந்து என்னோட சேனல் வியூவர்ஸ்க்கு. ஏன்னா இப்போ வந்து நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா இந்த வீடியோ வந்து ரெண்டுலேயுமே அப்லோடு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த பிளானில் ரெண்டுமே அப்லோட் பண்ணுறதுக்கு இவன் வீடியோவில் வந்து இவன் சேனலில் வந்து இந்த வீடியோ இருக்கும். என்னோட சேனலில் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ இருக்கும். அந்த ஷார்ட்ஸில் வந்து நான் அந்த லிங்க் கொடுத்துருப்பேன். ஃபுல் வீடியோ லிங்க். அதை நீங்கள் கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் என்னோட சேனல் வியூவர்ஸ்க்கு என்ன சொல்கிறேன்னா டெல்லி வீடியோ வரும். நான் வந்து கம்மிங் சூன் ப்ரோமோ மாதிரி அப்லோடு பண்ணேன். அந்த வீடியோவே இன்னும் வரல. எதுக்கு இடையில இந்த வீடியோ வரணும்னு சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எடிட் பண்ணுறப்ப என்னோட லேப்டாப் கொஞ்சம் மக்கள் பண்ணிடுச்சு. ஸோ எடிட் பண்ணதெல்லாம் நான் ஆல்ரெடி பென்ட்ரைவில் வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஃபைனலில் எண்டு கார்டு எடிட்டிங் மட்டும் இருக்குது. அதை மட்டும் முடிச்சுன்னா நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். இதை சொல்கிறது தான் இந்த ஒரு கிளிப்பு. மீதி வந்து வரும்.
வராதுன்னு சொல்லலை, கண்டிப்பாக வரும். ஆனால் அந்த வீடியோக்கு நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு நாங்கள் மஞ்சூரியன் பண்ணும்போது வீடியோ ஆரம்பிக்கிறோம். ஸோ பாய். A few minutes later. இட்ஸ் டேஸ்டிங் டைம். ஒரே டேஸ்ட் தான். இதுக்கு அந்த கிருஷ்ணா கேக் ஒரே டேஸ்ட்டாக தரலாம். டேஸ்ட் பண்ணிடலாம். ரிவ்யூ சொல்லுங்க சார். பரவாயில்ல, நம்மளுக்கு எப்போ ஒரு அளவுக்கு இருக்கு அப்படியே. அவன் எடுத்துக்க கேமரா பொசிஷன் வச்சு சொல்கிறேன். நெஞ்சுக்குள்ள ஏன்டா அங்கே நெஞ்சு முடியாது. டேஸ்ட்டு சூப்பர் சூப்பர். நம்மளுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் போயிட்டு இருக்கிறோம். இல்லைனாக்கா உங்களுக்கு தெரிஞ்ச டெக்னிக்கல் ட்ரை பண்ணலாம். தோணுனீங்கன்னா நல்லா இருக்கும், தோணுச்சுன்னா வீட்டில் ட்ரை அவங்க ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறுவது உங்கள் தர்னிஷ்குமார். ஃபோன் பேசிட்டு இருக்கேன். சரி பை.